சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் மீதான தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இந்த தீர்ப்பு குறித்து பொதுமக்கள் கூறியுள்ள கருத்துக்களை பார்க்கலாம். தர்மத்தை சூதுகவுவதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்தில் சரியான நேரத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதன் மூலம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள். இந்த தீர்ப்பை முழுமனதோடு வரவேற்கிறார்கள். சர்வாதிகார போக்கை கழகத்திலிருந்து அப்புறப்படுத்தி இனிமேல் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தொடராட்சி தான் இனிமேல் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும், நடக்கும். குற்றம் யார் செஞ்சாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நீதித்துறை மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு. திமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்கு தீபாவளி கூடைய முடியும். தமிழ்நாடு நல்லா இருக்கு, நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. சசிகலா அம்மாவை அரெஸ்ட் பண்ணனால இப்போ ஓரளவுக்கு இது நார்மலாக திரும்பும். மன்னார்குடி மாபியா கும்பல் இன்றைய தினம் ஒழிக்கப்பட்டு நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலே இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட இருக்கின்றது. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. ஓபிஎஸ் முதல்வர் மக்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க. சசிகலா குரூப்புக்கு எதிராக வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு லஞ்சத்துக்கு எதிராக வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பை மூத்தோர் அணி சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். 20 வருஷமாக வழக்கு நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு சொன்ன தீர்ப்பு சரியான தீர்ப்பு. மக்களை காப்பாற்றுறது நாங்கள் எல்லாமே அந்த அம்மாவுக்காக, ஜெயலலிதா அம்மாவுக்காக என்ன வேணும் செய்வோம். அதே சமயத்தில் அவங்க நல்லவெல்லாம் இருக்கணும், நம்மளே காப்பாற்றணும். இந்த அம்மாவுக்கு கொடுத்த தண்டனை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த அம்மாவுக்கு சரியான தீர்ப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. சசிகலாவுக்கு இது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு. சசிகலா தொலைன்னு நினைச்சோம், அந்த ஆண்டவனா பார்த்து இதுல தீர்ப்பு கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. மக்கள் யாருக்குமே பிடிக்கல. சசிகலா சிறையில் அடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தீர்ப்பை முழு மனதோடு வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பு இன்னைக்கு எங்களுக்கு தீபாவளி, பொங்கல், கார்த்திகை தீபம் எல்லாமே இதுதான். எப்பவுமே புரட்சி தலைவி புகழ் பாடுவோம். 20 வருஷம் கழிச்சு இது பண்ணியிருந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல வரவேற்பு தான். அப்பா இந்த அம்மா ஆடணும் ஆட்டமா, கொஞ்சாட்டமா குறைஞ்சாட்டமா தமிழ்நாட்டு மக்களை ஆட்சிக்கு வர்றதுக்கு முந்தைய ஆட்டி படத்தாத்தி பிடிச்சு கூட இருந்தவங்களுக்கா குழி வெட்டினவங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறவங்க இவங்க. சிங்கமா அந்த சிங்கத்தை கூண்டுகளை அடைச்சாச்சா இல்லையா? இந்த தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடியதாக தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது.